சம்பாரங்கள் நீக்கி இயேசு அழைக்கிறார். ஆவலை உன்னை சம்பாரங்கள் நீக்கி இயேசு அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி வானத்தையும் பூமியை உண்டாக்கினேன். எல்லா முழங்கால்களும் முடங்குகிற நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு பாரத்தை, ஏதோ ஒரு சூழ்நிலை சம்பந்தமாய் உடைந்து போன நிலைமையிலே ஆறுதல் இல்லாமல், வழி இல்லாமல் முடங்கி கிடக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு. நீ உலகத்துல எந்த மூளைக்கு ஓடினாலும், எதை தேடி ஓடினாலும், நீ தேடுகிற நிம்மதியும், நீ தேடுகிற சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒருவேளை வாழ்க்கையில சமாதானம் பறிக்கிறாயா, பிள்ளைகளை குறித்து கலந்துகிறாயா, வாழ்க்கையில சமாதானத்தை தேடி சாலையை கடைகளுக்கு ஓடுகிறாயா, நீ தேடுகிற சமாதானம் நீ போகிற எங்கு உனக்கு கிடைக்க போவது இல்லை. உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லும்படியாய் விரும்புகிறோம். ஆட்டின் ரத்தத்தினாலே, மாட்டின் ரத்தத்தினாலே, பறவையின் ரத்தத்தினாலே, மிருகத்தின் ரத்தத்தினாலே உன் சாபங்களும் உன் பாவங்களும் தீர்க்கப்படுவதில்லை. இன்றைக்கு சாபத்திற்காக, பாவத்தை விமோசனத்துக்காக உலகத்தில் எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிற மலைகளையும் குகைகளையும் தேடி ஓடுகிற உன்னை இயேசுவின் ரத்தம் மாத்திரமே பரிசுத்தப்படுத்த முடியும், ரட்சிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வேத வாக்கியங்களை 2026 நடத்துவார். கண்மலை மேல் ஏறுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே. வாஞ்சையும் பெருகுதே, பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. ஆணைப்பின் சத்தம் கேட்டேன், நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நாம் காணும் போது, அவர் பாதம் வீழ்ந்து பணியிலே ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்திரம். தீவாவும் சாட்சினான், தினம் தீவைவும் மாசினான். தீவாவும் சாட்சினான், நித்தியமான ஜீவனை தந்தீர், சத்தியத்தில் என்னை நடத்துகிறீர். ஆவியின் பெலனை கூறியே கிருபையை கரை சேர்த்திடுவே, என்னை கிருபையை கரை சேர்த்திடுவே. பஞ்சமே இருக்குவே
அங்கே அவருடனே ஆடி பாடியே அவர் சமூகமதி அங்கே அவருடனே ஆடி பாடியே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அருமையான தாயாருடைய இறுதி அடக்க ஆராதனை முடிக்கிற இந்த காலகட்டத்திலே இந்த அடக்க ஆராதனை நாம் ஜபத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி அருமையான உம்முடைய தாசன் கிருஷ்ணாபுரங்கள் அவர்களையும் அருமையான உம்முடைய மகள் தோர்காஸ் ஆண்டி அவர்களையும் வாலிப பிராயத்திலே கணவன் மனைவியாக நீர் இணைத்து அந்த திருமண நாளிலே அவர்கள் ஏறெடுத்த அந்த பிரமாணங்கள், அந்த தீர்மானங்கள் மரணம் தவிர உங்களையும் எங்களையும் எதையும் பிரிக்காது என்று அவர்கள் அந்நாளிலே எடுத்த தீர்மானத்தை, அந்த தீர்மானத்தை அவர்கள் ஜெயித்தவர்களாக, நோ இந்த மரணம் கூட நம்மளை பிரிக்க முடியாது என்று மரணத்துக்கு சவாலிட்டவர்களாக அந்த மரணத்தை வென்று ஆண்டவரே இந்த நாளிலே அந்த மரணம் கூட அவங்களை பிரிக்க முடியாது, எங்களை பிரிக்க முடியாது, எங்களுடைய அன்பு முன்னாடி இந்த மரணம் தோத்து போயிற்று என்று அவங்க நிரூபித்து காட்டி இந்நாளிலே தன்னுடைய கணவரோடு தான் ஆண்டவரே அந்த பரலோக சிங்காசனத்திலே இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா, ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பார்வார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பரதேசியாரின் கர்த்தரின் பாரில், பரதேசியாரின் கர்த்தரின் பாரில் யாத்திரை முடியும் அப்போது, யாத்திரை முடியும் அப்போது சேருவேன் மோசம் தப்பாது, சேருவேன் மோட்சம் தப்பாது, பாடுவேன் கீதம் எப்போது. முடிவாக நம்ம இருக்கிற சச்சினை அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. பிதாவே, நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு நீர் அனுப்ப விடுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பூமியிலே வந்து இந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியான உண்மையிலே நாங்கள் ஐக்கியம் கொள்ள இறக்க பாராட்டும். இதை காண்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த உணர்வை தாரும். ஆண்டவர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.